ரூபாயில் 30 கோடி வரை ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா எல்லாருமே என்ன 150 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் 30 கோடி ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. இது 30 கோடி வரை அப்படிங்கிறது வந்து எப்படி இந்த மாதிரி ஸ்கீம்ஸ், இது வந்து ஜென்ரலாக ஒரு டெம்ப்ளேட் பார்க்கலாம். இப்படி ஒரு போஸ்டரை வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு அனுப்பிச்சு இதை பற்றி என்ன இதை நம்பி போடலாமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு, இதை பார்த்தாலே தெரியலையா இது வந்து ஒரு ஏமாத்து வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீ கொஞ்சம் வெரிஃபை பண்ணு அப்படின்னு சொன்னான். அவன் திரும்ப வந்து இப்படி சொன்னதுனால தான் சரி இதை பற்றி ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணேன். இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அவருக்கு கீழே கொஞ்சம் பேர், அவருக்கு கீழே கொஞ்சம் பேர், ஏதோ பிரமிட் மாதிரி வரும். இப்படி மேலே ஒருத்தர் இருப்பார், அவருக்கு கீழே அவருக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அதுக்கு கீழே ஒருத்தர் லெக்ஸுக்கு கீழேயும் நிறைய பேர் இருப்பாங்க. இப்படி வந்து ஒரு பிரமிட் ஷேப்பில் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து போகும். இதை எல்லாத்தையுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பான்சி ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நெட்டில் கூட தட்டி பாருங்கள். பான்சி ஸ்கீம்ன்றதுக்கு உலகளவில் இதுதான் வந்து ஒரு டெம்ப்ளேட்டு. ஏன் இந்த பான்சி ஸ்கீம்ன்ற நேம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா 1920s சார்லஸ் பான்சி அப்படிங்கிற ஒருத்தவர் வந்து இந்த மாதிரி ஒரு சில ஸ்கீம்ஸ், சில ஃபினான்சியல் பேஸ்டு ஸ்கீம்ஸ் அண்டு போஸ்டல் ஸ்டாம்ப்ஸை வந்து சேல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி, அதாவது எல்லா பிஸ்னஸுமே இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு கீழே சேர்த்து விடக்கூடியவங்க, அதுக்கு உங்களுக்கு கீழே சேர்த்து விடக்கூடியவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லெஜிட்டிமேட்டான இன்னொரு பிஸ்னஸை காட்டுவாங்க. நாங்கள் வந்து உங்கள்கிட்ட இருந்து வாங்குகிற பணத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணுறோன்னா தேக்கு மரம் வளர்க்குறோம். மதுரையிலே நிறைய இந்த மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அந்த காலத்தில். தேக்கு மரம் வளர்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு திருவள்ளுவரோட திருக்குறள் புக்கை வந்து சேல் பண்ணுறோம், அதன் மூலமாக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறோம். நீங்கள் யோசிக்கணும், அப்போவே திருக்குறள் புக்கெல்லாம் பயங்கரமாக சேல் பண்ணி நீங்கள் வந்து கோடிக்கணக்கான ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணுன்னா எல்லா பதிப்பகத்துக்காரங்களும் நல்ல மிகப்பெரிய ரிச் பீப்புளாக இருந்துருக்கணும். ஸோ இந்த மாதிரி அவங்க சொல்கிற விதங்கள் தான் வேறையாக இருக்கும். அது வந்து பல ரீசன் சொல்லுவாங்க. நாங்கள் வந்து பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், எத்திரியம்னு ஒரு காயின் இருக்குது, அந்த எத்திரியம்ன்ற காயின் வாங்கக்கூடிய ஸ்லாட்டை வந்து உங்களுக்கு சேல் பண்ணுறோம், அதன் மூலமாக நீங்கள் ஒருத்தருக்கு கீழே ஒருத்தர் அப்படியே வந்து ஸ்பில்லேஜ் மணி, ஸ்லாட்டுக்குரிய பைசாவை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து ரேண்டமாக உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பைசாவை வந்து அலோகேட் பண்ணோம், அந்த எத்திரியம் காயினோட யூனிட்ஸ் அலோகேட் பண்ணோம். இந்த மாதிரி தே வில் கம் வித் டிஃப்ரெண்ட் க்ரியேட்டிவ் ஸ்டோரிஸ். என்னென்னலாம் தோணுதோ டெக்னாலஜி வளர 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 என்ன பண்ணுவாங்க, அந்த டெக்னாலஜி இருக்கிற விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க. நாங்கள் வந்து ஒரு ஆயில் ரிஃபைனரியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், இல்லைனா வந்து ஆன்லைனில் ஒர்க்கிங் ப்ராசஸ்ஸு, நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு நாளைக்கு 30 மினிட்ஸ், இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 150 ரூபா போட்டுட்டு வெறும் 30 மினிட்ஸ் மட்டும் ஆன்லைனில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப் டு 30 crores வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு ப்ராப்ளம். நீங்கள் கொஞ்சமாவது யோசிக்கலாம், ஒரு 30 மினிட்ஸ் மட்டுமே ஒரு விஷயத்தில் நீங்கள் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ பெரிய ஹியூஜ் அமௌண்ட்டு ஏர்ன் பண்ண முடியுமா? முக்கால்வாசி இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் என்ன இருக்குன்னா, நீங்கள் உங்களுக்கு கீழே சேர்த்து விட்றீங்கல்ல, அவருக்கு கீழே சேர்த்து விட்றாங்கல்ல, இப்படி இருக்கவங்களோட பணத்தை தான் திரும்ப ஒரு சைக்கிளிக்காக வந்து உங்களுக்கு அதோடைய கமிஷன்ஸாக மேலே இருக்கவங்களுக்கெல்லாம் போகிறதுக்குரிய ஒரு வழிமுறைகளை ஏற்படுத்தியிருப்பாங்க. இது என்ன நடக்கும் அப்படின்னா, முதல்ல சேர்த்து விட்டார்ல, முதல்ல ஆரம்பித்தவர் இல்லை அதுக்கு கீழே வந்தவர், அடுத்து கீழே சேர்ந்தவருக்கெல்லாம் ஓரளவு பணம் வந்துடும். யாருக்கு வந்து லாஸ்ட்டாக அந்த லெக்கில் வந்து அந்த ட்ரீயில் லாஸ்ட் பாயிண்டில் யார் நிற்கிறாங்களோ அவங்க மாட்டிக்கிடுவார். அவர் நம்ம நேரத்துக்கு நீங்கள் அப்போ உள்ளே போனீங்கன்னா நீங்கள் போனோன்னா அந்த கம்பெனி ஃப்ரீஸ் ஆகலாம், இல்லை வந்து டிரான்சாக்ஷனே நடக்காமல் இருக்கலாம், இல்லை வந்து உங்கள் பணம் போச்சு அப்படிங்கிறது வந்து தெரியப்படுத்தலாம். இது நீங்கள் எந்த ஒரு பிரமிட் ஸ்கீம்ஸ், இந்த மாதிரி பான்சி ஸ்கீம்ஸுக்குள்ளே நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னாலுமே நீங்கள் யோசிக்கணும், ரியல் பிஸ்னஸ் ஏதாவது நடந்து நமக்கு பணம் வர்றதுக்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கா? திருக்குறள் புக்கு விற்று மட்டுமே நம்மளால் இத்தனை கோடிகளை ஏர்ன் பண்ணிட முடியுமா? இல்லை இவங்க சொல்கிற மாதிரி ஒரு ஆன்லைன் ஜாப் பண்ணி மட்டுமே நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்றத நீங்கள் யோசிச்சிங்கனாலே இந்த மாதிரி ட்ராப்பில் நீங்கள் சிக்க மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, பேங்க் இன்ட்ரெஸ்ட் 6 to 7% தர்றேன் அப்படின்ற இருக்கிற சூழ்நிலையில் அதை தாண்டி நான் ரிட்டர்ன்ஸ் தர்றேன், அதுவும் பர்டிகுலராக நீங்கள் இன்னும் நிறைய பேரை சேர்த்து விடுங்க, அவங்க இன்னும் நிறைய பேரை சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்கிற ஸ்கீம்ஸ்னாலே நீங்கள் வந்து யோசிக்கலாம், ஆகா இதில் சேர்ந்தோன்னா நம்ம மாட்டிக்கிடுவோமே, இது வந்து ஒரு லெஜிட்டிமேட்டாக தெரியலையே அப்படின்றத நீங்கள் இன்னும் டீப் டவுன் நேரவாக நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். அண்ட் மோரோவர் இவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய பதில் என்னென்னா, 150 ரூபா தானே இந்த எத்திரியம் கேஸ்லன்னு பார்த்தீங்கன்னா 1500 rupees நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா போதும், 1000 என்னென்னமோ செலவு பண்ணுறோம், ஒரு 1500 நம்ம செலவு பண்ணிட மாட்டோமா, அதனால என்ன நடந்துட போகுது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா, அது நீங்கள் 1500 மட்டுமே, இல்லை அது 150 மட்டுமே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையாது. இதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டு
உங்களோட உடல் பொருள் ஆவின்ற மாதிரி நீங்கள் இது சம்மந்தமாகவே உங்களோட மைண்ட் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவீங்க, ஃபேமிலிகிட்ட பேசுவீங்க, தெரிஞ்சவன் அறியாதவன் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி இதில் உள்ளே இழுத்து கொண்டு வர பார்ப்பீங்க. ஒன்ஸ் இந்த பபுள் பர்ஸ்ட் ஆகும்போது என்ன ஆகும், உங்கள் பேரும் சேர்ந்து எல்லா இடத்துலையும் கெட்டு போயிடும். அவர் சொன்னார், அவர் சொன்னதுலேருந்து போட்டேன், அவர் இந்த மாதிரி பண்ணி என்னை இதில் கோர்த்து விட்டாருன்ற மாதிரி நிறைய சிக்கல்கள், மன உளைச்சல்கள் அப்படியே வந்து இது சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு 150 ரூபா போட்டாலே இவ்வளோனா நான் நிறைய அமௌண்ட் போடுறேன்ட்டு ஏகப்பட்ட பணத்தை எடுத்து அது இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாமே எப்படின்னா உடனே பணத்தை எடுத்து வெளியில் வர்ற மாதிரி இல்லாமல் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு அந்த பிரமிடுக்கு கீழே உங்களோட ஸ்ட்ரக்சரை பில்டு பண்ணுறதுலையே உங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்னாலே உங்களுக்கு ஃபேக் ஸ்கீம்ஸுன்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சப்கான்ஷியஸ் லெவலில் புரியணும். அதுக்காக ஒரு அவேர்னஸ் வீடியோ தான், கிளிக் பைட் மாதிரி வந்து நானும் 150 ரூபாய் போட்டால் 30 கோடி அப்படின்றத யூஸ் பண்ணியிருந்திருப்பேன். பட் இட்ஸ் எ அவேர்னஸ் மெசேஜ். தேங்க்யூ ஆல்.